நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மக்கள் ஊடக மையம் மற்றும் தானிஷ் அகமது கல்லூரி இணைந்து நடத்திய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பகுதி தொகுதிக்கு உட்பட்ட சாவடி, எட்டிமடை போன்ற பகுதிகளில் உள்ள வாக்காளர்களிடம் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த தானிஷ் கல்லூரி திட்டமிட்டது. அதன்படி நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்கள் மூலம் பதாகைகள் ஏந்தியும் முகவண்ணம் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ் பெயிண்டிங் பூசி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இந்த பேரணியை காலை 9 மணிக்கு கல்லூரி இயக்குனர் அருள் குழந்தைவேல், முதல்வர் ரங்கநாதன், தென்றல் அறக்கட்டளை தலைவர் சித்திக், உளவியல் நிபுணர் மற்றும் மனநல ஆலோசகர் கிருத்திகா பிரகாஷ் ஆகியோர் உடன் இணைந்து காவல்துறை அதிகாரி எட்டிமடை சந்திப்பில் இருந்து துவங்கி வைத்தார். இந்த பேரணிக்கு தென்றல் அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் பாதுகாப்பு அளித்து உதவியது. நூற்றுக்கணக்கான மாணவர்களின் இந்த பேரணியை பொதுமக்கள் பாராட்டினர். பேரணிக்கு பின் கல்லூரி வளாகத்திற்கு வந்த மாணவர்கள் என் வாக்கு என் உரிமை என்ற உறுதிமொழியை கையொப்பம் இட்டு ஏற்றுக்கொண்டனர். 100% வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாணவர்களுக்கும் விதைத்ததாக கல்லூரி நிர்வாகம் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்தை பாராட்டினர். அறிவுறுத்தலுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வெளியில போறோம். சரியா? மக்களை பார்க்கும்போது எங்கள் வாக்கு எங்கள் உரிமை, நம் வாக்கு நம் கடமை அப்படின்ற தலைப்புல ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருந்தோம். எங்க மாணவர்களை வைத்து NSS சார்பாகவும் நடத்தியிருந்தோம். மிக சிறப்பாக எங்களுடைய மாணவர்கள் பங்கேற்றார்கள். அண்ட் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எல்லாரும் கண்டிப்பா வாக்களிக்கணும். அது 100% போலிங் கண்டிப்பா நடக்கணும். அதுவும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டில் 1.5 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தானிஷ் அகமது காலேஜோட சேர்ந்து நியூஸ் 7 அன்பு பாலம் பாத்தீங்கன்னா ஒரு ரேலி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட், வாக்களிக்கிறதுக்கு. சோ இதுல நானும் பங்கேற்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு ஓட்ன்றது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட். சோ இது எல்லாருமே மனசுல வாங்கி அவங்கவுங்க ஓட்டை கேஸ்ட் பண்ணும். சோ 100% ஓட் கேஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். என் வாக்கு எனது உரிமை என்ற தலைப்பை பற்றி மக்களிடையே பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். வாக்கு என்பது ஒரு நாட்டின் மாற்றத்தை உருவாக்கும் உன்னதமான கருவி என்பதை ஒவ்வொருவருக்கும் புரியும் வகையில் எடுத்துரைத்து அனைவரும் தவறாமல் தனது ஜனநாயக கடமையான வாக்கை அளித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்று வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை எங்கள் மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தானிஷ் அகமது தொழில்நுட்ப கல்லூரியானது கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது. இந்த தொகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கு பெற்றனர். இன்னைக்கு இது நடந்ததுல நாங்க பேசினது சார் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன்லாம் கிடைச்சிது. என் ஓட்டு இன்னைக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நான் போட போறேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் உங்க ஓட்டை இது பண்ணுங்க. இன்னைக்கு மக்களிடையே வாக்களிக்கும் விழிப்புணர்வு பேரணி நடத்துறோம். நானும் என் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாரும் நான் முதல் முறையாக ஓட்டு போட போறேன். நீங்களும் உங்க ஓட்டை போடுங்க. நான் இப்பதான் எனக்கு 18 வயசு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டேன். இப்ப இது எனக்கு புது அனுபவம். உண்மையிலேயே சொல்ல போனா இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விழிப்புணர்வு பயணமா இருந்தது. 100% மக்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்ட முயற்சி தான் இது. தேர்தலில் முக்கியமான வாக்காளர்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் தான். அவங்க கண்டிப்பா இந்த வருஷம் ஓட்டு போடணும். நமது வாக்கு நமது உரிமை இந்த விழிப்புணர்வு முகாமின் மூலம் நமது மாணவர்களும் இந்த சமுதாயத்தின் பங்களிப்பாளர்களும் வாக்களிப்பின் உரிமையையும் முக்கியத்தையும் அறிந்துள்ளோம். எல்லாரும் கண்டிப்பா 100% வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோட மாணவர்கள் அனைவருமே ரொம்ப ஈகரா பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. நமது மாணவர்கள் வாக்களிப்பது எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறத நாங்கள் இன்னைக்கு ஒரு பேரணி நடத்தினோம். அது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இந்த நடைபயணத்தில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
அது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்னைக்கு எங்க காலேஜ்ல இருந்து 100% ஓட் பண்ணணும்னு ஒரு பேரணி நடத்தினாங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறேன். இந்த ஓட்டை வீணாக்காம போடணும்னு ஒரு